நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த ஜாஸ்வானி டிவி நேயர் அனைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொளி மூலம் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம். சோமல்லாமா ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிற ராஜா. சர்வலோகத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிற ஆதி அந்தமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, அந்த எழுப்புதல் நேரத்துக்காகவும் சமூகத்தை நோக்கி பார்க்குறோம். அப்பா, இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல அப்பா இந்த வார்த்தையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா அந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அந்த கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவதாக. அப்பா நீங்கள் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் அநேகர் அப்பா ரட்சிக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி பேதுரை பார்த்து கேட்டது போல் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்பா கேட்டு ஆண்டவருக்கு எதையாவது செய்யணுங்கிற ஒரு அப்பா இருதயத்தில் அந்த ஒரு நோக்கத்தையும் அந்த ஏக்கத்தையும் அப்பா கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் நீங்களே எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களை மறைத்து வெளிப்படுங்க அப்பா. எங்கள் நாவல் உங்கள் வார்த்தைகளை வைங்க ஆண்டவரே. இம்மட்டும் காத்து எபினேசரையும் துதிக்கிற ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாயானில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து நிச்சயம் அந்த மண் மூடப்படும் போது தான் அதுக்குள்ளே பலனை நம்ம பார்க்க முடியும். அந்த மண்ணுக்குள்ளே உழலை அப்படின்னு நினச்சிக்கோங்க, அந்த தானியமாகவே நம்ம கரத்தில் இருக்கும். அதே போல தான் நம்ம ஆவிக்குள்ளே உள்ளாகணும். ஆவிக்குள்ளே உள்ளாகி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் திறந்திருக்கிறோன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம பாவத்துக்கு மரித்து நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்கும் நம்ம பாவங்களுக்காக ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டு என்ன செஞ்சோம், அவர் நமக்காக என்ன செய்ய ரத்தம் சிந்திருக்கிறார். நம்ம பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் என்ன செய்கிறார், சிலுவையில் சுமந்துட்டார். அதான் செய்கிறாரு, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது. அதே போல தான் அந்த வசனம் சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாயின் மிகுந்த பலனை கொடுக்கும். அது செத்தாதான் அந்த மண்ணுக்குள்ளே மூடுனா தான் அது எவ்வளோ பெரிய மரங்கள் உண்டாகும், அதுக்குள்ளே பலன் என்ன இருக்கிறோம், அதுக்குள்ளே தத்துவம் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே வீரியம் எப்படி இருக்கும். அந்த மண்ணுக்குள்ளே விழுக்கும்போது தான் மண்ணுக்குள்ளே விழும்போது தான் அது முளைத்த பிறகு தான் தெரியும். அது இத்திரி போல் விதையாக தான் இருக்கும். அந்த விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய அனுபவங்கள் இருக்குதா, இந்த விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய வல்லம் இருக்குதா, அந்த விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய பலன் இருக்குதா அப்படிங்கிறது அது என்ன எப்படி தெரியும் அப்படின்னா, அது நிலத்தில் விழுந்து செத்தா தான் என்ன செய்ய முடியும். நிலத்தில் விழுந்து அந்த மண் மூடப்பட்டு அது துளிர்விடும் போது தான், துளிர்விடம் விட்டு அது கனிகளை கொடுக்கும்போது தான் தெரியும் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பலன் இருக்குதா, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குதா, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதா அப்படிங்கிறத உணர முடியும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் திறந்து கர்த்தருக்காக என்ன செய்யணும், பாடுகளை என்ன வேதனைகளையும் சஞ்சலங்களையும் சவிக்கும் போது தான், அதான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கும் பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவான். அந்த ராஜ்யத்தை குறித்து என்ன செய்கிறோம், அந்த வாரம் நமக்குள்ளே என்ன செய்ய வெளிப்படும். அப்போ ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற அந்த தாகம் நமக்குள்ளே வெளிப்படணும். இந்த பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் திறந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறது என்ன செய்யணும். நம்ம நிலத்தில் விழும்போது தான், நிலத்தில் விழுந்து நம்ம துளிர் விட்டு அநேக கனிகளை கொடுக்கும்போது தான் என்ன செய்யும், நமக்குள்ள பலனை நம்ம என்ன செய்யணும் பார்க்க முடியும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்ன திட்டம் தீட்டி வைத்திருக்கிறாரோ, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் திறந்து அவருக்காக என்ன செய்யும், பாடுகளையும் வேதனைகளையும் சஞ்சலத்தையும் ஜெயிக்கும் போது தான் நம்ம என்ன செய்யும், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைகளாக என்ன செய்ய முடியும், நம்ம மாற முடியும். வாசிக்கலாமா? மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். முன்னூறு தடவை வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தில் நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றார். பாருங்க என்ன செய்யறாரு, அவர் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்குதான்.
அந்த நல்ல மணியானது என்ன செய்வாரா, எடுத்து கையில் வச்சு என்ன செய்வார், நல்ல நிலத்தில் போடுற விதையை போல் நம்ம உண்மையான வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மளை பார்க்குறாரு. இவன் எனக்கு வேணும், இவனை நான் என்ன செய்வேன், நான் எடுத்து பயன்படுத்துவேன். அதை சார் தூற்று கூட அவர் கையில் இருக்குதான். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம், ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோமா, ஆண்டவருடைய சித்தங்களை செய்கிறோமா, ஆண்டவர் நோக்கத்தை நிறைவேற்றுறோமா. பதறையோ எடுத்து என்ன செய்கிறார், அக்னியினால் சுட்டடிக்கிறார். தேவையில்லை பதற, அவருக்கு தேவையில்லை, மணிதான் அவருக்கு தேவை. அந்த மணிதான் அது நிலத்தில் விழுந்து என்ன செய்யும், அநேக கனிகளை கொடுக்கும்படி என்ன செய்யுமா, அது தன்னுடைய வீரியத்தை வெளிப்படுத்துமா. அது நிலத்தில் விழும்போது தான் அந்த வீரியத்தை வெளிப்படுத்தி, அதே மாதிரி அதுக்குள்ளே சத்துவங்களை வெளிப்படுத்தி, அதுக்குள்ளே பலனை வெளிப்படுத்தி, அதோட வல்லமைகளை வெளிப்படுத்துமா. அந்த நிலத்தில் விழுந்தான் தான் என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கும்போது தான் அதுக்குள்ளே பலனை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும், ஆவிக்குள்ள வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும், நம்ம ஊழியத்தின் என்ன செய்ய முடியும், அந்த கர்த்தருடைய பலனை நம்ம பார்க்க முடியும். அதான் சொல்கிறார் பாருங்க, தூற்றுக்கூட அவருடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களத்திலே நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்ப பதறையோ ஆவியில்லாத அக்னியினால் சுட்டரிப்பார்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, பதர் என்ன செய்கிறார், சுட்டரிச்சுறார். அது நமக்கு தேவையில்லை. அவர் என்ன செய்கிறார், நல்ல கனிகள் கொடுக்க வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்கிறாரு. என்னென்னா, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமா, வெற்றுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமா, வெற்றுண்டு அக்னியில் போடப்படும். அதே வசனம் சொல்லுகிறது, கோடாரியானது வேறொருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமா, வெற்றுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், அந்த கோதுரை மணியானது என்ன செய்யும், நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் நம்ம அதிக பலன் கொடுக்க மாட்டோம். அந்த நிலத்தில் விழுந்தால் தான் என்ன செய்வோம், அநேக பலன் ஆண்டவருக்காக பலன் கொடுக்கப்படுவோம். ஆண்டவருக்காக பாடுகளை வேதனைகளை அனுபவிக்கும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற வல்லமைகளை வரங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஓடும்போது அந்த பலனை நம்ம அடையணும் அப்படின்னா, நமக்குள்ள கிரியைகளை வெளிப்படணும்னா நம்ம நிலத்தில் விழணும். நிலத்தில் விழுந்து என்ன செய்யணும், நம்ம துளிர் விடுகிற மரமாய் மாறும்போது தான் அநேக கனிகளை கொடுக்கும்படி கிளைகளை நறுக்கி உரம் போட்டு நீர் பாய்ச்சுவேன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அதே யோவான்ல அதே போல தான் ஆண்டவர் நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, அந்த என்ன நோக்கத்துக்காக என்ன செய்கிறாரு, நம்மளை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே தெரிந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். அதான் சொல்ற, உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறேன், நான் உன்னை தெரிந்திருக்கிறேன், உன்னுடைய வழிகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் அவர் தெரிந்திருக்கிறாரு. நம்மளை கொண்டு என்ன செய்யணும், நம்மளை கொண்டு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறோம். ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க, ஒரு மரம் கனி கொடுக்குறோம் அப்படின்னா இது நல்ல கனியா கெட்ட கனியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அப்போ அந்த கனி நல்ல கனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வைத்து, அந்த கனியில் ஒரு சத்தான ஆகாரம் இருக்குது, அந்த கனியில் ஒரு வித்தியாசமான ஒரு என்ன செய்யுது, அந்த நம்ம சாப்பிட்டா அதுக்குள்ளே நமக்குள்ள பலனை நம்ம அடைவோம் அப்படின்னு நினச்சிருந்தா தான் என்ன செய்வோம், அந்த கனியை நம்ம தோட்டத்தில் வைத்திருப்போம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டோடைய தரிசனத்திலையும் என்ன செய்வார், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்ன திட்டத்துக்காக வைத்திருக்கிறாரோ, ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, தோட்டக்காரனை பார்த்து, இந்த மரம் என்ன செய்ய மாட்டேங்க, கனி கொடுக்க மாட்டேங்க, இதை வெட்டிடுவோம், இந்த வெட்டிட்டு என்ன செஞ்சிருவோம், அடுத்து அதுக்கு பிரயோஜனமான மரத்தை இந்த நிலத்தை என்ன செய்து கேடு பட்டுக்கிட்டு இருக்குது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை கொடுத்து என்ன திட்டம் வைத்து இருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்து இருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, அழைத்து இருக்கிறாரு. அந்த அழைப்பு எதுக்காக முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா, நம்மளை என்ன செஞ்சுக்கிறோம், சபையில் உட்காந்துட்டு கனி கொடுக்காதபடிக்கு உட்காந்துருந்தோம்னா நம்மளை கொண்டு இத்தனை பேரை ரட்சிக்கப்படுத்தணும், ரட்சிப்பில் நடத்தணும், இவங்களை ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்தை அறிவிச்சு இவங்களை கட்டுண்டு விடுதலை ஆக்கணும், இவங்களை மூங்களை முறிக்கணும், இவங்க சாப கட்டுகளை முறிக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மளை முன்குறித்து வச்சிருப்பாரு. நம்ம கனி கூடாதபடிக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்து அந்த இடத்தை கேடுபடுத்திட்டு இருக்கிறோம்னு நினச்சிக்கோங்க. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, அந்த என்ன செய்யணும், அந்த மரத்தை பிடிங்கிட்டு என்ன செய்யணும், நல்ல கனி கொடுக்குற மரங்களை என்ன செய்யணும், அந்த இடத்துல வைக்கணும். அதான் தோட்டக்காரர் சொல்கிறான், இந்த வருஷம் போட்டோம், அடுத்த வருஷம் என்ன செய்வோம், இந்த வருஷம் கனி கொடுக்கலட்டா நான் பரவாயில்ல, இந்த வட்டம் என்ன செய்வோம், ஏர் விட்டு என்ன செய்வோம், அதுக்குள்ளே உரங்களை போட்டு நீர் பாய்ச்சி அதுக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ காரியங்களை செய்வோம். செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்வோம், இந்த வருஷம் கனி கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் என்ன செஞ்சிருவோம், வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எஜமான்ட்ட பார்த்து சொல்கிறான். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏசப்பா என்ன செய்கிறார், உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சார், பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. என் பிள்ளை இன்றைக்கி கனி கொடுத்துருவான், நாளைக்கு கனி கொடுத்துருவான், இன்றைக்கி நிலத்தில் விழுந்துருவான், நிலத்தில் வந்து அநேக பலன் கொடுக்கும் மாதிரி என்ன செய்வார், உருவாக்கிடுவான் அப்படி சொல்லி தான் என்ன செய்கிறாரு, உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறாரு, அவர் வலது வருஷத்தில் உட்காந்து பறிஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம நினச்சிருக்கிறோம், நம்ம பலத்தினதால தான் நிற்கிறோம், நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்,
நிற்கிறோம், நம்ம பண பலத்தில் நிற்கிறோம், நம்ம பலத்தில் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறோம். தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான், நம்ம மேலே தேவ திட்டம் இருக்கிறதுனால தான், அவர் நம்ம மேலே தேவ நோக்கம் இருக்கிறதுனால தான், நம்மளை குறித்து இந்த தேசத்தில் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. இந்த கொரோனா காலத்தில் என்ன செஞ்சுக்கோம், ஒரு மரண ஓலையை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மரண ஓலையிலையும் என்ன செஞ்சுக்கிறாரா, ஏசப்பா நம்மளை தப்பித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அந்த இடத்துல நம்ம மரம் பிடுங்கப்பட்டிருக்கணும். இன்னும் நம்ம மரம் பிடுங்கப்படலைன்னா நம்ம மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. இன்னும் அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழாதபடிக்கு இருக்குன்னா நம்ம மேலே அந்த கோதுமையில் ஒரு பெரிய பெரிய பலனை வைத்திருக்கிறாரு. அந்த கோதுமையை அநேகரை புசித்து அநேகரை புஷ்டி அடைகிறதுக்கு, அநேகரை சுகமாக்குறதுக்கும், அநேகர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கறதுக்கும், பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கறதுக்கும் அந்த கோதுமை மணியை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு தான் இன்னும் வைத்திருக்கிறாரு. இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுக்கிறாரு, வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமா, வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்ல, மெய்யாவே பலவடி பலவடி நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறது வேதம். பலவடி பலவடி நான் உனக்கு சொல்கிறேன். என்னன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழலைன்னா என்ன செய்ய முடியாது, அநேக பலன் கொடுக்காது, அது புரோஜனம் இல்லாமல் போயிடும். அதே போல தான் நம்ம என்ன செய்யணும், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் திறந்து நல்ல கனி கொடுக்குற மரங்களாக மாறணும். நம்ம ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே போனோடனே சொல்கிறோம், நான் ஆண்டவருக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழுவேன், நான் ஆண்டவருக்காக என்ன செய்வேன், நான் அவருக்காக ஓடுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அநேக ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சுருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்கிறார், ரட்சிப்பு உள்ள மனப்பான்மைக்குள்ள இல்லை, ஆண்டவருக்காக ஊழிய செய்கிற அந்த தருணம் நமக்குள்ள என்ன செய்யல, வெளிப்படலை. நமக்குள்ள கோதுமை மணியானது நிலத்தில் இன்னும் விழாதபடிக்கு இருக்கிறோம். நிலத்தில் விழுந்துச்சுன்னா அது அநேக பலன் கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்வார், உரம் போட்டு நீர் போச்சு என்ன செய்வார், அநேக கனிகளை கொடுக்கும்படி கிளைகளை நறுக்கி என்ன செய்வார், அதுக்கு என்ன செய்வார், பிழைப்பூட்ட செய்வார். அதே போல தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் நம்ம வேணால் கனி கொடுத்துருக்கலாம், நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து நம்ம என்ன சந்திச்சிருக்கிறோம், ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழலை அப்படின்னு நினச்சிக்கோங்க, அநேக பலன் கொடுக்காதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம கோதுமை மணி நிலத்தில் விழுந்திருக்குதான். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் உங்களோடு இந்த டிவி சேனலில் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம கோதுமை மணி நிலத்தில் விழுந்திருக்குதா, நம்ம கோதுமை மணி பலன் கொடுத்துருக்குதா, நம்ம கோதுமை மணி அநேகர் உயிர்ப்பிச்சிருக்குதா, நம்ம கோதுமை மணி அநேகரை கட்டுண்டு காவலிருந்து விடுதலையாக்கி இருக்குதா, நம்ம கோதுமை மணி சாப கட்டுகளை முறித்திருக்குதா, நம்ம கோதுமை மணி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பாதைகளை, கடைசி கால பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி இருக்குதா, நம்ம கோதுமை மணி அநேகருடைய வாழ்க்கையை திருப்பி இருக்குதா. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம யோசித்து பார்க்கலாமா? இந்த டிவி சேனல் ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம், இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம், கோதுமை மணியானது நிலத்தில் விழலிருந்து சாகலான்னா அது அநேக பலன் கொடுக்கான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம மணியானது நிலத்தில் விழுந்து அநேக பலன் கொடுக்கறதுக்கா கோட்டான் குஞ்சுகளும் என்ன செய்யும் அதை புசிக்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே போல தான் கர்த்தருடைய வருகையை குறித்து என்ன செய்யுமா, குருவி குஞ்சுகளாக சொல்லுமா. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து என்ன சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். அந்த நிலத்தில் விழுகிற விலையை போல என்ன செய்யணும், அநேக பலன் கொடுக்கிற பிள்ளைகளை மாறணும். யோவான் சொல்றாரு, விரியன் பாப்பி குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொல்லுகிறாரு. மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொல்லுகிறாரு. என்னிலும் அல்லவர் வருகிறாரு, அவர் பரிசுத்த ஆவியின் அக்னினால என்ன செய்ய போறாரு, உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஜலத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது எருசலேமில் யூதாவிலும் சமரியாவிலும் சாட்சி அனுப்பேன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம இன்னைக்கும் பரிசுத்த ஆவியும் வல்லமையை பெற்றுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாதபடிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகமாக கேட்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. கடைசி காலத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் சொல்லப்படுகிறது. அதே வசனம் சொல்லப்படும், பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அநேக பலன் கொடுக்கான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகணும், சத்தாதான்
செய்யும்? அநேக பலன் கொடுக்கிற பிள்ளைகளை நம்ம மாற முடியும். ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்காரு? அந்த திட்டத்துக்காக முன்குறித்திருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, எங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரு, எங்களை குறித்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு இருக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு காரியங்களை வெளிப்படுத்தி இதுதான் வழின்னு சொல்லி அவர் போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. தகப்பன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறது போல அவர் நமக்கு போதித்து இதுதான் வழின்னு சொல்லி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம இருதயத்தில் வார்த்தைகளை வைத்து, நாவல வார்த்தைகளை வைத்து அவர் அனுப்புகிற தேவனாக இருக்கிறாரு. அறுப்பணைக வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அந்த அறுப்புக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லப்படுகிறது வேதம். அந்த அறுப்புக்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறாரு. அந்த அறுப்புக்காகத்தான் அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அநேக பலன் கொடுத்து அநேக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1 27 வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஞானியை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பாருங்க, அநேகர் என்ன செய்கிறாங்க? நான் பலனற்று போயிருக்கிறேன், நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும், எனக்கு பேச தெரியாதில்ல, எனக்கு என்ன செய்யாது, நான் தெற்க வடக்க போனதில்லை, இல்லை நான் எந்த இடத்துலையும் போனது கிடையாது, நான் போனால் என்ன செய்ய, எப்படி நான் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செஞ்சுக்கோம். நிறைய பேர் இன்னைக்கு குழம்பி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டு சொல் ஞானியை வெட்கப்படுத்தும்படி என்ன செஞ்சுக்கிறேன், நான் பைத்தியங்களை தெரிஞ்சிருக்கேன், பலவான நான் தெரிந்து கொள்ளலை, பலவீனமானவனை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் இறங்கி பட்டணத்துக்குள்ளே போகும்போது, நீங்கள் இறங்கி அநேக கனிகளை கொடுக்கும்போது, நீங்கள் நிலத்தில் விழும்போது, அந்த கோதுமை மணியாவது நிலத்தில் விழும்போது அநேக பலன் கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்வார்? நீர் பாய்ச்சி அதை உரம்போத்து என்ன செய்வார்? நீ என்ன பேச வேண்டியதோ அதை உன் நாவலை வைத்து என்ன செய்வார்? அந்த பட்டணத்துக்குள்ளே அனுப்புவார். நீ என்ன பேசணுமோ அந்த வார்த்தையை உனக்கு கொடுத்து என்ன செய்வார்? பட்டணத்துக்குள்ளே அனுப்புவார். நீ அந்த என்ன பேசணுமோ, எந்த வீட்டுக்குள்ளே போய் நீ என்ன அவங்களுக்கு பேசி உபதேசம் பண்ணணுமோ அந்த வார்த்தைகளை என்ன செய்வார்? உனக்கு வைத்து என்ன செய்வார்? அனுப்புவார். ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம இறங்கி செயல்படும் போது தான் ஆண்டவர் பெரிய காரியங்கள். ஞானியை வெட்கப்படுத்தும்படி என்ன செய்வேன்? நான் பரிச்சயங்களை நான் தெரிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் பாருங்க, நம்மளை குறித்து பெரிய ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் நம்ம தெய்வ ராஜ்யத்துக்குள்ள பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். அவருக்கு உதந்த பாத்திரமா நம்ம செத்த என்ன செய்ய, அதே போல தான் என்ன செய்யுது, கோதுமை மணியானது என்ன செய்யுது, நிலத்தில் விழுகிற அநேக பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக என்ன செய்ய போகிறோம்? நம்ம மாறுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த எழுப்புதல் மூலியம், இந்த டிவி சேனல் மூலியம் ஆண்டவர் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பேசி நம்மளோட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இனி காண சவியமா இருக்கிறது என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் காலம் நிறைவேற போகுது. ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? என்னை என்ன செய்கிறாரு? திடப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எழும்பி பட்டணத்துக்குள்ளே போகும்போது தான் நம்ம கோதுமை மணியானது மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழலைன்னா என்ன செய்ய முடியாது, அநேக பலன் கொடுக்கான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம அநேக பலன் கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம கோதுமை மணியாக இருக்கிறோம். அநேக பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம அதே சொல்கிறோம், வெந்தது தின்னுட்டு விதி வந்தால் பயிரணும் அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும். அதே போல தான் சொல்லி வேதத்தில் பார்த்துக்கோங்க, ஜீவ புஸ்தகம்னு சொல்லி ஒன்று இருக்குது. மோசையின் காலத்துலேயும் இருக்குது. அதே ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யணும்? நம்ம பெரிய இதாக நடிக்கலன்னு பரவாயில்ல, பெரிய ஊழிய செயலாட்டி பரவாயில்ல, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம வார்த்தை எழுதப்பட்டிருக்குதா, நம்மளை குறித்த தேவ திட்டத்தை எழுதப்பட்டிருக்குதா, நம்ம தேவ காரியத்தை நிறைவேற்றிருக்கிறோமா, அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறா. மோசேயின் காலத்தில் பாருங்கள், இஸ்ரவேலுக்கு ஆண்டவருக்கு விரோதமாக என்ன வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்க கண்ணுக்குட்டியை வணங்கும் போது தான் ஆண்டவர் மோசேட்டு கோவப்பட்டு சொல்கிறாரு, நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்புகிறாரு. அப்போ தான் மோசே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பலிபீடத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என் ஜீவ புஸ்தகத்தை இருந்து கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதே ஜீவ புஸ்தகத்தில் அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இடம்பெற்றிருக்குதான், அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா, எனக்குன்னு ஒரு ஜீவ புஸ்தகம் வைத்திருக்கிறதில்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களை எனக்கு கொடுத்த நோக்கங்களை அதில் எழுதப்பட்டிருக்கிறதில்ல, அதை கிழிச்சு போடும். பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே, நீர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இந்த வனாந்தரத்தில் உனக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி கானான சுமந்தரிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்களே, அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யும்? இத்தனை பேருக்கு எமோரியருக்கு மத்தியில் யுத்தம் பண்ணி, எபேசியர் மத்தியில் யுத்தம் பண்ணி நான் இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தீங்களே, அவங்களாம் அவங்க தேவன் இடைவெளியில் கையை கழுவிட்டாருன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி பறிஞ்சு பேசும்போது அப்போதான் ஜீவ புஸ்தகத்தை குறித்து பேசுகிறாரு.
அப்படியே நீர் இந்த ஜனத்தை அழிப்பேருந்தா என்னை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிச்சு போடுன்னு சொல்கிறாரு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இடம் பெற்றிருக்கிறோம். நம்ம யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவர் இந்த எழுப்புதல் நேரத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உன்கிட்ட சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழலைன்னா அது அநேக பலன் கொடுக்கான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுவது தான். அதே போல தான் நம்ம நிலத்தில் விழுந்து அநேக கனிகளை கொடுக்கல அப்படின்னா வெற்றுண்டு அக்னியில் போடப்படுகிற காலம் வரப்போகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? அன்னைக்கு என்ன செய்யப்படுவோம்? நம்ம தள்ளப்பட்ட ஜனமாக மாறிடுவோம். கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றலைன்னா சவுலோட வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? அவர் அவாழ் மரணத்தை பார்த்தோம். அதே போல் தான் நம்ம வாழ்க்கை நடக்கிறதுக்கு ஏமாத்துறோம். ஆண்டவர் நம்மளை என்ன குறித்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது இதுதான் வழின்னு சொல்லி போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையானது மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அநேக பலனை கொடுக்காதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்பட்டது போல அப்பா, அந்த அநேகருடைய கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அப்பா செத்தா அநேக பலன் கொடுக்குன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டது போல அப்பா, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்திருந்த ஆண்டவரே உமக்காக எழும்பி ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.